மேலதான் இயேசுவும் எப்படி போனார்? அன்பா போனார். ஆமென். எப்பா உனக்காக தான்ப்பா வந்த, இறங்கி வாப்பா. ஆமென். எவ்வளவு நேரம் தான் மேல உட்கார்ந்துகிட்டு இருப்ப? உன் பெருமையிலே உட்கார்ந்துகிட்டு இருப்ப, உன்னுடைய பேர்லயே உட்கார்ந்துகிட்டு இருப்ப, உன் ஆசையிலே உட்கார்ந்துட்டு இருப்ப, உன் அந்தஸ்திலே உட்கார்ந்துகிட்டு இருப்ப, உன்னுடைய மேன்மையிலே எத்தனை நாள் உட்கார்ந்துகிட்டு இருப்ப? இறங்கு கீழ. ஆமென். கீழ இறங்கு. நீ கீழே இறங்காம அவர்கிட்ட போக முடியாது. தென்பெறாமன்னு சொல்றீங்க. ஆமென். நீங்க கீழே இறங்காம இயேசு கிட்ட போக முடியாது. ஆமென். என்ன? உங்க குடும்பத்துல நீ கீழே இறங்காம உங்க குடும்பத்துல உங்க மேல இயேசு அன்பு வெளிப்படாது. ஆமென். நீ இறங்கித்தான் போகணும். அப்பதான் இயேசுவின் அன்பை நீ வெளிப்படுத்த முடியும். ஆமென். அதுதான் இயேசு நம்ம கிட்ட விரும்புறது. நான் எப்பவுமே ஏறி தாங்க நிப்பேன் அப்படின்னா இயேசு மேலே ஏறல, அவன் தான் கீழே வந்தான். நம்ம நினைக்கிறோம் இயேசு மரத்து மேல வரட்டும் என்ன பாக்கிறதுக்கு, அவர் தான் கீழே இருந்தே பார்த்துட்டாரு. நாத்தான் என்ன பண்ணாராம்? அத்தி மரத்தின் கீழே பார்த்துட்டாரு முன்னாடியே. நாத்தான் வேலை என்ன பண்ணிட்டாரு? முன்னாடியே பார்த்துட்டாரு. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்மள முன்னாடியே பார்த்துட்டாரு. நீ எப்போ இறங்கி வருவேன்னு காத்துட்டு இருக்கிறார். ஆமென். நீ எப்போ பாவத்துல இருந்து இறங்கி வருவ? நீ எப்போ அக்கிரமத்தை விட்டு இறங்கி வருவ? நீ எப்போ உன்னுடைய வைராக்கியத்தை விட்டு இறங்கி வருவ? நீ எப்போ சாபத்தை விட்டு இறங்கி வருவ? நீ எப்போ உன்னுடைய உயர்வை விட்டு இறங்கி வருவ? நீ எப்போ உன்னுடைய மேன்மையை விட்டு இறங்கி வருவ? ஆமென். இததான் இயேசு பார்த்துட்டு இருக்கிறார். நீ இறங்கினா தான் அவர் உன் வீட்டுக்கு வர முடியும். ஆமென். நீ இறங்காத வரையிலும் இயேசு வீட்டுக்கு வர முடியாது. ஆமென். கர்த்தருக்கு